வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். பாருங்கள். இன்னைக்கு பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, ராகு தரும் தோஷங்களும் தீர்வுகளும். ஏன் சார் கேது தராதா, ராகு தான் தருவார் அப்படின்னா, முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. தோஷத்தை அதிகப்படியாக வல்லமையோடு செய்யற சக்தி ராகுக்கு தான் இருக்கு, கேதுக்கு இல்லை. கேது வேற டிபார்ட்மெண்ட், ஞான மார்க்கம். ராகு தோஷத்தை தருகின்ற ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். ராகுனாலதான் தோஷம் வரும், கேதுனால வராது. கேது பரிகாரமா கூட சில சமயத்துல நமக்கு உதவி செய்வார். நான் தசாபுத்திகளுக்கு போக வரல, அவரோட கேரக்டர் மட்டும்தான் இப்ப சொல்றேன். அப்ப ராகு என்ன சார் தோஷத்தை கொடுத்துருவார் அப்படின்னா, அவர் மாதிரி தோஷத்தை கொடுப்பதற்கு ஆளே இல்லைங்க. ராகு போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது வெற்றியா இருந்தாலும் சரி, தோஷமா இருந்தாலும் சரி, அள்ளி கொடுத்துட்டு தான் போவார். அதுல எல்லாம் மிச்சம் வச்சு அவருக்கு பழக்கமே இல்லைன்னா, ராகுனாலே பிரம்மாண்டம். எடுத்துக்கோ, புடிச்சுக்கோ, அள்ளி வச்சுக்கோ அப்படின்னு ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். ராகுவோட பிரம்மாண்டம் அதுதான். அப்போ ராகு தரும் தோஷங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல திருமணத்துக்கு எடுத்துக்குவோம். யாருக்கெல்லாம் லக்னத்துல ராகுவோ அல்லது 7ல் ராகுவோ அல்லது 2ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது 8ஆம் இடத்தில் ராகுவோ இருக்குன்னா, முதல்ல இது திருமணத்துக்கான ராகு கேது தோஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு திருமணத்துல தடை, தாமதம், போராட்டம், நெருக்கடி, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பலவீனம், ஒரு மன உளைச்சல், இப்படிதான் நீங்க டிராவல் பண்ண முடியும். ஏன்னா ராகுனால இந்த தோஷம் வருது. அடுத்தது 4ஆம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்குவோம். அது தாய்க்கு தோஷம், தாய்க்கு பலவீனம். 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தாயாருக்கு தோஷம், தாயாருக்கு பலவீனம். 4ஆம் இடத்துல ராகு இருந்தா உங்க வீட்டுல வாஸ்து தோஷத்தோட தான் நீங்க வாழ முடியும். 4ஆம் இடத்துல யாருக்கு ராகு இருக்கோ அவர்கள் வீட்டுல எனர்ஜி கம்மியா இருக்கும். எனர்ஜி நீங்க படுத்திக்கணும். அதுக்கு தீர்வு சொல்ல போறேன். இந்த பதிவு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. அப்போ ராகு தர்ற தோஷத்துல 4ஆம் இடத்துல இருக்கிற தோஷம் அதிகம். அப்ப அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், தாயாருக்கு தொந்தரவு பண்ணலாம், இருக்கிற வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜியை கொடுக்கலாம். இந்த நாள்ல ராகு இருந்தாலே வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்காது. வாஸ்து தோஷம் இருக்கும், ஒரு மாதிரிய சண்டை சச்சரவுகள், சலனம், கலகலப்பு, இப்படி எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ 5ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா பூர்வ ஜென்ம சாபம், உங்க பூர்வீகத்தை குறிக்கக்கூடியது, உங்க பாட்டனாரை குறிக்கக்கூடிய இடம். அப்ப அங்க 5ல பாருங்க ராகு உட்கார்ந்து வழி வழியா தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்ப 5ல ராகு இருக்கு, நான் பூர்வீக சொத்துல குடியிருக்கேன், பூர்வீக சொத்துல தான் நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா, அது நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களை விடாது, உங்களை வளர்றதுக்கு அந்த பூர்வீகம் விடாது. அப்ப தள்ளி இருக்கலாம், மாறி இருக்கலாம், இல்ல வித்துட்டு நான் வேற மாதிரி அசட் வாங்குறேன்னு நினைச்சா வாங்கலாம். இப்படி எல்லாம் நீங்க பண்ணிக்கிறது உங்களுக்கு உதவியாக இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு இருந்தாலே உங்களுக்கு தாய்மாமனுடைய உதவி கிடைக்காது. அப்படி தாய்மாமனுடைய உதவி கிடைச்சதுன்னா அவர் கொடுக்குற மாதிரியான மாமனா இருக்காது, அவர் கஷ்டப்படுற மாமனா இருக்கும் 5ல ராகு இருந்தா. அப்ப இதையெல்லாம் நீங்க பார்க்கலாம். அடுத்தது ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல ராகு சொல்லிட்டு அது திருமணத்திற்கான தடைகளை செய்யறதுல முன்னிலை வகிக்குது. அடுத்தது இதுல கொடுமையான செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் ராகு. இது வெளிநாடு போறேன், உறவுகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறேன், வெளியூர் போறேன், வெளிமாநிலம் போறேன், அண்டை மாநிலங்கள் போறேன் அப்படின்னா இவர் சப்போர்ட் பண்ணுவார். ஆனா 9ல் இருக்கிற ராகு தகப்பனாருக்கு கடும் தோஷத்தை கொடுக்கும்னா கட்டாயம் கொடுக்கும். அப்பாவை முன்னேறவே விடாது. சார் 9ல யாருக்கெல்லாம் ராகு இருக்கோ அவங்கெல்லாம் நீங்க அத்தைன்னு கூப்பிடுற உறவு கசப்பு தான். இல்ல அத்தைன்னு கூப்பிடுற உறவு கசப்பா இல்ல, சுமூகமா தான் இருக்குன்னா அவங்க வாழ்க்கையில இம்ப்ரூவ் இருக்காது. அத்தை வாழ்க்கையில 9ஆம் இடத்துல இருக்கிற ராகுக்கு அத்தைகள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இதை நீங்க செக் பண்ணி சொல்லுங்க, 100க்கு 100 மார்க் கிடைக்கும் உங்களுக்கு. இது நீங்க இந்த காணொலி ஜோதிடர்கள் பார்த்துட்டு இருந்தா கூட இதை சொல்லி பாருங்க. 9ல் ராகு இருந்தால் அத்தைங்கிற உறவு கசப்பு தான், இல்ல அத்தையோட வாழ்க்கை தொந்தரவு தான், அல்லது அத்தையோட வாழ்க்கை வாழ்வாதாரம் போராட்டம் தான். இதுல எந்த மாற்றம் இல்லை. 9ஆம் இடத்துல இருக்கிறாக்கு நச்சுன்னு வேலை செய்யும். அதே மாதிரி 9ல் இருக்கிற ராகு தந்தையார் கடும் போராட்டத்தில் தான் மேல வருவார். பாசிட்டிவாவே அவரால் வர முடியாது. அப்போ 1ஆம் இடம், 2ஆம் இடம், 2ல யாருக்கு ராகு இருக்குதோ அவர்கள் 100 கோடி பணம் வச்சிருப்பாங்க.
இல்ல 50 லட்சம் பணம் வச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கட்டும். ஆனா பொருளாதாரத்துக்கான நெருக்கடி இல்லாதவங்களே இல்லை. 2ல ராகு இருந்தா ஏதாவது ஒரு ரூபத்துல பணத்துக்கு நெருக்கடி, போராட்டம், வட்டி கட்ட முடியல, வாங்கினதை கொடுக்க முடியல, கொடுத்ததை வாங்க முடியலைங்கிற டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு ஆசிலேஷனா தான் இந்த 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு தொந்தரவை செய்வார். இதுல எந்த மாற்றம் இல்லை. அடுத்தபடியா இந்த ராகு தோஷத்தை செய்யறதுல எங்க முன்னிலை வகிக்கிறாருன்னா, சந்திரனோட யாருக்கெல்லாம் ராகு இருக்கு, சூரியனோட யாருக்கெல்லாம் ராகு இருக்கு, இவங்க போராட்டத்தில் தான் வாழ்றாங்க. இதுல சூரியனோட ராகு இருக்கிறவங்க தப்பிச்சுக்கிறாங்க. அது உத்தம சர்பதோஷமா மாறி ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாலும் ஒரு காலத்துல உயர கொண்டு வந்துருது. இந்த சூரியனோட ராகு இருக்கிறவங்க எல்லாம் அப்பா இருக்கிற வரைக்கும் டெவலப்பே பண்ண முடியல, அப்பா இருக்கிற வரைக்கும் போராடிட்டே தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய இருக்காங்க. சந்திரனோட ராகு இருக்கிறவங்க பணத்தை மிச்சம் பண்ண முடியல, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, ஸ்கின் தொந்தரவு இருக்கு, அலர்ஜி இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க. அப்ப சூரியன் ராகு சந்திரன் ராகு கிரகண தோஷமா வேலை செய்யுது, இவங்க நெருக்கடியில வாழ்றாங்க அப்படிங்கிறது உண்மை. அப்ப இவங்களுடைய சூரியனும் சந்திரனும் ராகுவின் பிடியில் மாட்டிக்கும் போது மென்டலா மன ரீதியா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறாங்க. மன நெருக்கடி, பண நெருக்கடி. 2ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது பொருளாதார தட்டுப்பாடு இல்லாதவங்க இல்லை, அவங்கள கண் கூட பார்க்கலாம். இல்ல சார் நிறைய அசட் இருக்கு, சொத்து இருக்குதுன்னா அதுக்கு தகுந்த கடனும் இருக்கும், அதுக்கு தகுந்த மன உளைச்சலும் இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது செவ்வாய் ராகு. செவ்வாய் ராகு இது ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்துட்டேன்னா, வேற எந்த கிரகம் நல்லா இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் ராகு மட்டும் சேர்ந்திருந்தா திருமண வாழ்க்கை 30% ஏறர் தான். ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு இருக்கும், கல்யாணம் பண்றதுக்குள்ள ஏண்டா இப்படி நம்மளை இழுத்தடிக்குதுன்னு இருக்கும். இப்ப செவ்வாய் ராகு இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஆண் ஜாதகத்தை நீங்க இணைக்கும் போது குரு பார்வை இருக்கிற மாதிரி இணைச்சு வைக்கணும். அப்பதான் அந்த பொண்ணு வின் ஆகும், இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஆணுக்கு செவ்வாய் ராகு இருக்கு, பெண்ணுக்கு செவ்வாய் ராகு இருக்கு, ரெண்டையும் பொருத்தம் பண்ணி வச்சிடறீங்க, 2 பேருக்குமே யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். இந்த பொண்ணோட உணர்வு ஆணுக்கு புரியாது, அந்த ஆணோட உணர்வு பெண்ணுக்கு புரியாது. இப்படிதான் உங்களை இழுத்துட்டு போகும். வாழ்க்கை சூன்யமான மாதிரி இருக்கும், நிம்மதியே இருக்காது. அப்ப ராகு பாருங்க, தோஷத்தை கொடுக்கறதுல வல்லமை பெறுகிறார். அவர் தான் தோஷத்தோட அதிகாரி, கர்மாவின் அதிகாரி. உங்க டிஎன்ஏவோட ரிஃப்ளெக்ஷன் ராகு கிட்ட தான் இருக்கு, அந்த குணம் ராகு கிட்ட தான் ஒளிஞ்சிருக்கு. அப்போ உங்களுடைய பண்பு, பரம்பரை பண்பு, பூர்வீக பண்பு, பாட்டனார் மாதிரியே இருக்காரு, அப்பா மாதிரியே இருக்காரு, தாத்தா மாதிரியே இருக்காருன்னு எத்தனை பேருக்கு நம்ம பேசியிருக்கோம். அந்த பண்பு உங்க ஜெனட்டிக்ல அப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுனாலே ராகு தான் காரணம். அப்ப ராகு தான் தோஷத்தை முழு வீச்சில் தரக்கூடிய வல்லமை உடையவர். இதுல ஒரு சூட்சம் என்னன்னா, தனித்த ராகுகள் ராகு தோஷத்தை செய்யறதில்ல பெருசா. ஒரு கிரகத்தோட ராகு சேர்ந்துட்டா அதை விட கொண்டாட்டம் உலகத்திலேயே அது இல்லை. அந்த ராகுக்கு அவ்வளவு வீரியம். சரி சார், இவ்வளவு வீரியம் பிரச்சனை இருக்கு, எல்லாமே சொல்லிட்டீங்க, என்ன சார் தீர்வு? அதுக்கு தான் நான் வரப்போறேன், அதுக்கு தான் நான் இருக்கேன், நீங்க போய் பண்ணி பாருங்க சார். மகர ராசிக்காரங்க போய் நான் சொன்ன 4 கோயில் போய் பண்ணிட்டு அந்த வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1000க்கு மேற்பட்டவர்கள் நன்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளவு ரிலீஃபா இருக்கு சார்ங்கிறாங்க. எனக்கே சந்தோஷமா இருக்கு. சே, ஆலய வழிபாடு இப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு பெரிய சக்சஸை கொடுக்குது அப்படின்னு நான் ரொம்ப தெம்பாயிட்டேன். நிறைய உங்களுக்கு ஆலய வழிபாடுகள் கொடுக்கணும்னு ஆசை வந்துருச்சு. கண்டிப்பா அதை கொடுக்கறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சூரியன் ராகுவோ சந்திரன் ராகுவோ இணைந்து உள்ள நபர்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி அருகிலே மகுடேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மா, சிவன், விஷ்ணு என்ற ஆலயத்திற்கு சென்று ஒரு வெள்ளி நாகர் வாங்கி உங்கள் தலையை சுற்றி அங்கிருக்கின்ற பிரார்த்தனை உண்டியலில் செலுத்தி மானசீகமாக வழிபட்டு உங்களுக்கு வயது எவ்வளவோ அத்தனை தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து வர இந்த கிரகண தோஷத்தின் பிடியிலிருந்து நீங்கள் வெளியேறலாம். அடுத்தபடியாக திருநாகேஸ்வரத்தில் உங்க ஜாதகத்துல ராகு எந்த வீட்டுல இருக்காருன்னு பாருங்க. சனி வீட்டுல இருந்தா சனிக்கிழமை, புதன் வீட்டுல இருந்தா புதன்கிழமை, செவ்வாய் வீட்டுல இருந்தா செவ்வாய்க்கிழமை. அந்த ராகு காலத்தன்னைக்கு போய் ராகுவிற்கு பாலபிஷேகம் செய்து மானசீகமாக வழிபட்டு வர ராகுவின் பிடியிலிருந்து நீங்கள் வெளியே வரலாம். அப்படியே அந்த ராகுவினுடைய பிடி, அந்த தோஷத்தை நீக்கிறதுக்கு அந்த ராகு கோயில் மட்டும் நீங்க போகாம பக்கத்துல சரபேஸ்வரர் கோயிலும், பிரித்திங்கரா தேவி கோயிலும், தஞ்சையில் வாராகி கோயிலும் இருக்கு. இந்த 3ஐயும் மறக்காம அட்டன் பண்ணிட்டு வாங்க. ராகு உங்களுக்கு சேவகனாக மாறி சேவை செய்ய ஆரம்பித்து விடுவார். அந்த ராகு தோஷம் இவ்வளவு நெருக்கடியை கொடுத்தாலும் கூட
தீர்வு என்பது ஜோதிட சாஸ்திரத்துல இருக்கு. அந்த தீர்வை நோக்கி நீங்க பயணிக்க ஆலய வழிபாடுகளையும் கொடுத்துருக்கேன். நீங்க நல்லா பண்ணி இன்னும் உங்க வம்ச விருத்தியாகி, உங்கள் குலம் விருத்தியாகி, தோஷங்கள் எல்லாம் நீங்கி, எல்லா செல்வ வளமும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்துடன் நீங்கள் எல்லோரும் வாழ எல்லாம் வல்ல வாராகியை வேண்டி, மகாபெரியவரை வேண்டி இந்த நிகழ்ச்சியை, இந்த பதிவை நிறைவு செய்து மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.